ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். இன்றைக்கி சட்டுப்புட்டு சமையலில் பாகற்காய் கறி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். பிளேட்டில் 6 பாகற்காய் வச்சுருக்கேன். அதில் 2 மாத்திரம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாப்பரில் போட்டு 2யுமே போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் தாளிச்சிட்டு பாகற்காய் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாப்பரில் அதை கூட இந்த கடாயில் கொட்டுரும். இப்போ நல்லா கிளறி விட்டுரும். நல்லா கிளறின பிறகு ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றணும். இப்போ திரும்பவும் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு மூடி வச்சு மூடிடணும். இது ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ திறந்து பார்த்துட்டு ஒரு ட்ரிப்பு நல்லா கிளறி விடுங்க. திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ தண்ணியெல்லாம் கூட நல்லா உறிஞ்சி எடுத்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை 5 வரமிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ கடாயில் இருக்கிற பாகற்காய் மேலே 2 ஸ்பூனு எண்ணெயை விடணும். உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடணும். பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கொஞ்சமாக. பொட்டுக்கடலையும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பவுடரை இதில் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ நல்லா கிளறி விடணும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுறணும். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் சுவையான பாகற்காய் கறி ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செய்கிறதும் சுலபமாக செஞ்சிடலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இவைகளுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பாகற்காய் கறியை பயன்படுத்தலாம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.